நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவினுடைய தெய்வீகமான இந்த நற்கருணை பிரசன்னத்திலே ஏதோ இந்த மதிய வேளையில் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். வல்லவராக இருக்கக்கூடியவர், நல்லவராக இருக்கக்கூடியவர், நல்லதை மட்டுமே செய்யக்கூடியவர், நல்லது மட்டுமே எல்லா மக்களுக்குமே செய்து தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டவர், பயத்தோடு கலக்கத்தோடு கவலையோடு வேதனையோடு இருக்கக்கூடிய எல்லோரையுமே பார்த்து கவலைப்படாதீர்கள், வேதனைப்படாதீர்கள், உங்களுக்காக நான் என்றுமே இருக்கிறேன், இதோ இந்த உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன அன்பு தெய்வம்தான் இதோ நம்ம நிலையிலே பிரசன்னமாக இருக்கிறது. இந்த ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லக்கூடியது இதுதான், உங்களுக்காக நான் எல்லாவற்றையுமே செய்து கொண்டிருக்கிறேன், உங்களுக்காக நான் என்னையே இழந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய உடலை என்னுடைய இரத்தத்தை உங்களுக்கு உணவாக பானமாக நான் கொடுத்திருக்கிறேன். என்னுடைய உணவை உட்கொள்ளக்கூடியவர், என்னுடைய இரத்தத்தை பருகக்கூடியவர் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற வாக்கு தத்தத்தை நமக்கெல்லாம் படிப்பினையாக கொடுத்திருக்கக்கூடிய தெய்வம்தான் இங்கே நம் கண் முன்னால் இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையுமே பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? உன்னுடைய வாழ்வை உயர்த்துவதற்காக நான் என்னையே கொடுத்திருக்கிறேன். அப்படி என்றால் இந்த நேரத்திலே உன்னை வாட்டி வதைக்கக்கூடிய உடல் நோயிலிருந்து, உன்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்களிலிருந்து, நீ சிந்தக்கூடிய கண்ணீரிலிருந்து, உன்னுடைய வாழ்விலே இருக்கக்கூடிய கவலைகளிலிருந்து உனக்கு விடுதலை கொடுக்க மாட்டேனா என்று கேள்வி கேட்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவரை நம்பியோர் யாருமே கைவிடப்பட்டதாக சரித்திரமில்லை என்பதற்குரியவர்களே, முழு நம்பிக்கையோடு ஆண்டவரை தேடி வந்த யாரையுமே ஆண்டவர் உதாசீனப்படுத்தியதில்லை. எல்லோருக்குமே ஆற்றல் கொடுக்கிறார், எல்லோருக்குமே சக்தி கொடுக்கிறார், எல்லோருக்குமே புது வாழ்வு கொடுக்கிறார். நான் உங்களோடு இருக்கிறேன் என்கின்ற வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய தெய்வம் தான் நம் கண் முன்னால் இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நற்கருணை ஆண்டவர் இந்த வேளையில இங்கு இருக்கக்கூடிய நம் எல்லோரையுமே பார்த்து என்ன சொல்லுகிறார் தெரியுமா? உனக்காக என்னுடைய நேரத்தை கொடுத்திருக்கிறேன், உனக்காக என்னுடைய உடலை கொடுத்திருக்கிறேன், உனக்காக என்னுடைய இரத்தத்தை சிந்தி இருக்கிறேன், நீ வாழ வேண்டும் என்பதற்காக சிலுவை சாவை ஏற்றிருக்கிறேன். நீ எனக்கு ஆராதனை செய்ய மாட்டாயா? உன்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எனக்கு நன்றி சொல்ல மாட்டாயா? என்னுடைய புகழை நீ பாட மாட்டாயா? என் முன்னால் அமர்ந்து என்னோடு நீ பேச மாட்டாயா? என் பாதத்திலே அமர்ந்து எனக்கு ஆராதனை செலுத்த மாட்டாயா என்று ஆண்டவர் கேட்கிறார். ஆராதனை சொல்வோமா? ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம் என்று ஆராதனை பாடல் ஒன்று நாம் அனைவருமே இணைந்து பாடி ஆண்டவரை துதிப்போமா? பாடகர் குழுவினரோடு நாம் இணைந்து இந்த ஆராதனை பாடலை பாடி ஜெபிப்போம். எல்லோரும் எழுந்து நிற்போம். ஆராதனை உமக்கே இயேசுவே, அனுதினமும் உமக்கே. கைகளை சேர்த்து ஆராதனை உமக்கே இயேசுவே,
அனுதினமும் உமக்கே. கைகளை தட்டி என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினிற் குற்றம் நீக்க என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினிற் குற்றம் நீக்க பிரித்தெடுத்தேன் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. பிரித்தெடுத்தேன் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. ஆராதனை உமக்கே இயேசுவே அனுதினமும் உமக்கே. ஆராதனை உமக்கே இயேசுவே அனுதினமும் உமக்கே. கைகளை தட்டி என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினிற் குற்றம் நீக்க. பிதாவான என் தேவனே தகப்பனே என் தந்தையே. பிதாவான என் தேவனே தகப்பனே என் தந்தையே. மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். பாடுவோம். மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே கைகளை தட்டி எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினிற் குற்றம் நீக்க. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினிற் குற்றம் நீக்க. கைகளை உயர்த்தி அசைத்து ஆராதனை உமக்கே இயேசுவே அனுதினமும் உமக்கே. சத்தம் உயர்த்தி ஆராதனை உமக்கே இயேசுவே அனுதினமும் உமக்கே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இது இந்த நற்கருணையிலே பிரசன்னமாக இருக்கக்கூடிய தெய்வம் இங்க இருக்கக்கூடிய நம் எல்லோரையுமே பார்த்து கேட்கிறார். என்னால் செய்ய முடியாத காரியம் என்று ஏதாவது உண்டா என்று. ஆண்டவரால் முடியாத காரியம் என்று ஏதாவது உண்டா என்று கேட்கிறார். 12 ஆண்டுகளாக பெரும்பாட்டினால் அவதிப்பட்ட பெண்
மருத்துவர்கள் எல்லோராலும் கைவிடப்பட்ட பெண். இதோடு நீ உன்னுடைய வாழ்வு முடிந்து விட்டது. ஏனென்றால் உன்னுடைய உடம்பிலே சத்து இல்லை. 12 ஆண்டுகளாக இரத்தம் உன்னுடைய உடலிலிருந்து வழிந்து போயிருக்கிறது, நிறுத்தவே முடியவில்லை, இதோடு உன்னுடைய வாழ்வு முடிந்து விட்டது என்று அந்த பெண்ணுக்கு மருத்துவர்கள் சொல்லியிருப்பார்கள். ஆனால் அந்த பெண் ஆண்டவரிடம் போகிறார். 12 ஆண்டுகளாக நான் இந்த பெரும்பாடு என்கின்ற நோயினால் அவதிப்பட்டாலும் கூட, மருத்துவர்கள் எல்லாருமே என்னை கைவிட்டாலும் கூட, என் ஆண்டவரிடம் போவேன், என் ஆண்டவரிடம் போவேன், என் ஆண்டவரினுடைய ஆடையினுடைய விளிம்பை தொடுவேன், நான் சுகம் பெறுவேன் என்கின்ற நம்பிக்கையோடு வருகிறார். தொடுகிறார். தொட்டவுடனே சுகம் பெறுகிறார். பிரியமானவர்களே, அந்த வல்லமை படைத்த ஆண்டவர் தான் இதோ இந்த நேரத்திலே நம் மத்தியிலே இந்த நற்கருணை வடிவத்திலே பிரசன்னமாக இருக்கிறார். நூற்றுவ தலைவர் ஒருவர் ஓடோடி வருகிறார். என் மகள் சாக கிடக்கிறார், என் மகள் சாக கிடக்கிறார். என்னை சுற்றி 100 பேர் இருக்கிறார்கள், படை வீரர்கள் என்று இருக்கிறார்கள். அவர்களால் சுகம் கொடுக்க முடியவில்லை. ஆண்டவரே, நான் நம்புகிறேன், உம்முடைய ஒரே ஒரு வார்த்தை, உம்முடைய ஒரே ஒரு வார்த்தை என்னுடைய மகளுக்கு சுகம் கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு முழந்தாள் படியிட்டு ஆண்டவர் முன்னால் தாழ்ந்து பணிந்து வேண்டுகிறார். அங்கே என்ன கிடைக்கிறது என்றால், அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய ஒரே ஒரு வார்த்தை, நீ போ, உன்னுடைய மகள் பிழைத்துக் கொள்வாள் என்று சொன்னதுமே அங்கே இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய அந்த மகள் உயிர் பெற்றுக் கொள்ளுகிறார். பிரியமானவர்களே, இந்த நிகழ்வுகள் எல்லாமே எதை நமக்கு சுட்டி காட்டுகிறது என்றால், ஆண்டவரால் முடியாத காரியம் என்று எதுவுமே இல்லை. ஆண்டவரால் எல்லாம் முடியும், ஆண்டவரால் எல்லாம் முடியும். என்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை போக்க அவரால் முடியும். என்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய அவமானத்தை போக்க ஆண்டவரால் முடியும். என்னுடைய உடல் நோயை, என்னுடைய மன உளைச்சலை போக்க ஆண்டவரால் முடியும் என்கின்ற விசுவாசத்தோடு நாம் அனைவருமே ஜெபிக்க வேண்டும் என்கின்ற அழைப்பு தான் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இங்கே இருக்கக்கூடிய ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? உன்னுடைய கண்களிலிருந்து வழியக்கூடிய கண்ணீரை நான் உற்று பார்க்கிறேன். ஆமென். உன்னுடைய கண்களிலிருந்து வழியக்கூடிய கண்ணீரை நான் துடைப்பேன். ஆமென். நீ கவலைப்படாதே, ஆமென். நீ கவலைப்படாதே மகனே, நீ கவலைப்படாதே மகளே, நீ அழுவாதே மகளே, நீ புலம்பாதே மகனே. இதோ உனக்காக, உன்னை உயர்த்துவதற்காக, உன்னை பாதுகாப்பதற்காக, உன்னை மேன்மைப்படுத்துவதற்காக, உன்னுடைய வாழ்விலே நீ நினைக்கக்கூடிய நல்ல காரியங்கள் எல்லாவற்றையுமே செய்வதற்காக உன்னை படைத்த தேவன் உன்னை உயர்த்துவதற்காக உன் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய உள்ளத்தில் கூட நிறைய எண்ணங்கள் இருக்கலாம். என்னுடைய ஜெபம் கேட்கப்படுமா? என்னுடைய அழுகுரல் ஆண்டவருடைய காதுக்கு செல்லுமா? என்னுடைய கவலையை ஆண்டவர் போக்குவாரா? என்னுடைய வேதனையை ஆண்டவர் தணிப்பாரா? என்னுடைய அவமானத்தை ஆண்டவர் போக்குவாரா? என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையுமே ஆண்டவர் நீக்குவாரா? என்னுடைய விண்ணப்பம் எல்லாம் ஆண்டவருடைய பாதம் செல்லுமா என்கின்ற கேள்வி நம்முடைய உள்ளத்திலே எழும். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய அழுகுரலை நான் கேட்பேன், உன்னுடைய வேதனையை நான் தணிப்பேன், உன்னுடைய கண்ணீரை நான் துடைப்பேன், உன்னுடைய துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறும். நீ கவலைப்படாதே, நம்பிக்கையோடு ஜெபி. நீ ஜெபித்தாய் என்றால் நீ ஜெயத்தை பெற்றுக்கொள்வாய் என்றுதான் ஆண்டவர் இந்த வேளையில நம் எல்லோரையுமே பார்த்து சொல்லுகிறார். பிரியமானவர்களே, சோர்ந்து போக வேண்டாம், களைப்புற்றிருக்க வேண்டாம். அழுகையை நிறுத்திக் கொள்ளுங்கள், புலம்பலை நிறுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டு விட்டது என்கின்ற உணர்வோடு நீ என்னை பார்த்து ஜெபி என்று சொல்லுகிறார். ஆகவே அனைவருமே முழந்தால் படியிட்டுக் கொள்வோம். இந்த ஆண்டவரை உற்று பார்ப்போம். உள்ளத்தில் நிறைய ஏக்கங்கள் இருக்கலாம், எதிர்பார்ப்புகள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், கண்ணீரோடு வந்திருக்கலாம், கவலையோடு வந்திருக்கலாம், அவமானங்களை சுமந்து கொண்டு வந்திருக்கலாம், சுமக்க முடியாத சுமைகள், குடும்ப பாரங்கள் எல்லாவற்றையுமே சுமந்து கொண்டு இந்த வேளையிலே வந்திருக்கலாம். ஆண்டவரை பார்த்து கூட நாம் கேட்கலாம், ஆண்டவரே, என் ஜெபத்தை நீ கேட்க மாட்டாயா என்று.
அந்த உருக்கமான மனப்பான்மையோடு இந்த பாடலை நாம் பாடி நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அத்துணை ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையுமே ஆண்டவருடைய கருத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். என் ஜெபத்தை கேட்க மாட்டீரோ, என் கண்ணீரை காண மாட்டீரோ, என் ஜெபத்தை கேட்க மாட்டீரோ, என் கண்ணீரை காண மாட்டீரோ, எந்தன் அழுகுரல் கேட்க மாட்டீரோ, என்னோடு பேச மாட்டீரோ, எந்தன் அழுகுரல் கேட்க மாட்டீரோ, என்னோடு பேச மாட்டீரோ, என் ஜெபத்தை கேட்க மாட்டீரோ, என் கண்ணீரை காண மாட்டீரோ. இயேசுவே, மிகுந்த வேதனையோடு வந்திருக்கிறேன் இயேசுவே. என்னுடைய அழுகையை நீ ஆனந்தமாக மாற்ற வேண்டும் என்பதற்காக ஓடோடி வந்திருக்கிறேன் இயேசுவே. இயேசுவே, என்னுடைய வாழ்வில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் நினைத்து பார்க்கின்ற பொழுது, என்னுடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாவற்றையுமே நினைக்கின்ற பொழுது அழுகையாய் வருகிறது ஆண்டவரே. நிம்மதியாக என்னால் வாழ முடியவில்லை ஆண்டவரே. நினைக்கக்கூடிய எந்த நல்ல காரியமும் என்னுடைய வாழ்விலே நடக்கவே இல்லை ஆண்டவரே. தோற்று போய் கொண்டிருக்கிறேன், சோர்ந்து போய் கொண்டிருக்கிறேன். உடல் வேதனை என்னை ஒரு பக்கம் அழுத்தி கொண்டே இருக்கிறது, மன உளைச்சல் இன்னொரு பக்கம் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே, எங்கே போவேன், யாரிடம் போவேன்? யாரிடம் போனாலும் எனக்கு நிம்மதி கிடைக்கவில்லை ஆண்டவரே. அதனால்தான் இதோ இந்த வேளையிலே கண்ணீரோடு கவலையோடு என்னுடைய வேதனைகள், என்னுடைய கஷ்டங்கள், என்னுடைய மனபாரங்கள் எல்லாவற்றையுமே ஜெபமாக சுமந்து கொண்டு இதோ இந்த வேளையிலே முழந்தாள் படியிட்டு, ஆண்டவரே, என்னுடைய கண்ணீரை காண வேண்டும், என்னுடைய அழுகையை நீ பார்க்க வேண்டும், என்னுடைய மன உளைச்சலை நீ நீக்க வேண்டும், என்னுடைய புலம்பலை எல்லாம் நீ நிறுத்த வேண்டும் என்பதற்காக இதோ இந்த வேளையிலே உருக்கத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறேன் அப்பா. இயேசுவே, இயேசுவே, என்னுடைய ஜெபத்தை கேட்க மாட்டீரா? நம்பிக்கையோடு நான் எழுப்பக்கூடிய இந்த மன்றாட்டினை நீ கேட்க மாட்டீரா? எனக்கு உடல் சுகம் வேண்டும், என்னுடைய குடும்பத்திலே நிம்மதி வேண்டும், என்னுடைய உற்றார் உறவுகள் எல்லோருக்குமே நல்ல நிலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக உருக்கத்தோடு ஜெபிக்கிறேன் அப்பா, ஜெபிக்கிறேன் அப்பா. இயேசுவே, இயேசுவே, என்னுடைய அழுகுரலை கேட்டு என்னுடைய வாழ்வுக்கு தேவையான அக்களிப்பையும் ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் நீர்தான் தர வேண்டும் என்கின்ற உணர்வோடு இந்த பாடலை நாம் தொடர்ந்து பாடி ஜெபிப்போம். யாக்கோபின் குரல் கேட்டு அவர் பெயரை இஸ்ரவேல் என்று அழைத்தீரே. யாக்கோபின் குரல் கேட்டு அவர் பெயரை இஸ்ரவேல் என்று அழைத்தீரே. தெய்வமே, என் குரல் கேளும் அப்பா, உம் அருளால் என்னை மூடும் அப்பா. தெய்வமே, என் குரல் கேளும் அப்பா, உம் அருளால் என்னை மூடும் அப்பா. என் ஜெபத்தை கேட்க மாட்டீரோ, என் கண்ணீரை காண மாட்டீரோ, என் ஜெபத்தை கேட்க மாட்டீரோ, என் கண்ணீரை காண மாட்டீரோ, எந்தன் அழுகுரல் கேட்க மாட்டீரோ, என்னோடு பேச மாட்டீரோ, எந்தன் அழுகுரல் கேட்க மாட்டீரோ, என்னோடு பேச மாட்டீரோ, என் ஜெபத்தை கேட்க மாட்டீரோ, என் கண்ணீரை காண மாட்டீரோ. எல்லாரும் கைகளை உயர்த்தி இயேசுவே, இயேசுவே,
இயேசுவே இயேசுவே என் தெய்வமே தெய்வமே என் தெய்வமே தெய்வமே என் ஜெபத்தை கேட்க மாட்டீரோ என் கண்ணீரை காண மாட்டீரோ. பிரியமான பிள்ளைகளே, யோசுவாவுக்கு சொன்ன அதே வார்த்தையை தான் ஆண்டவர் இந்த வேளையிலே நம் எல்லோருக்குமே சொல்லுகிறார். நீ செல்லுகின்ற இடமெல்லாம் நலம் பெறுவாய், நீ செல்லுகின்ற இடமெல்லாம் வெற்றியை காண்பாய். வீறுகொள், துணிந்து நில், அஞ்சாதே, கவலைப்படாதே, நீ செல்லுகின்ற இடமெல்லாம் நான் உன்னோடு இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமான பிள்ளைகளே, நம்முடைய அழுகுரலை கேட்டிருக்கக்கூடியவர், நம்முடைய அழுகையை, நம்முடைய புலம்பலை, நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றக்கூடிய தெய்வம் நமக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதி இதுதான். உன் கூடவே நான் இருப்பேன், உன்னுடைய கால்கள் கல்லின் மேல் மோதாத வண்ணம் உனக்கு முன்பாக என்னுடைய தூதர்களை அனுப்புவேன், உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்துவேன். நீ இனிமேல் நீ கவலைப்பட வேண்டாம், சங்கடப்பட வேண்டாம், என்னுடைய ஜெபம் கேட்கப்படவில்லையே என்கின்ற சோம்பேறித்தனம் வேண்டாம், சோம்பல் கூட வேண்டாம். நீ தைரியமாக இரு, ஆண்டவராகிய நான் உன் கூடவே இருந்து உன்னை பலப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அஞ்சாதே மகனே, கலங்காதே மகளே, சோர்ந்து போகாதே மகனே, காக்கின்ற கடவுளாக, அதிசயங்களை உன்னுடைய வாழ்விலே செய்யக்கூடிய கடவுளாக நான் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி நீ கூப்பிடு, உன்னுடைய கூக்குரலுக்கு நான் செவி கொடுப்பேன், உன்னுடைய அழுகையெல்லாம் மாற்றி புலம்பலையெல்லாம் நீக்கி அக்களிப்பையும் ஆனந்தத்தையும் கொடுப்பேன் என்று சொல்லக்கூடிய ஆண்டவரை நம்பி, ஆண்டவர் என்னுடைய குரலுக்கு செவி கொடுப்பார், ஆண்டவர் என்னுடைய வேதனையை தணிப்பார், ஆண்டவர் என்னுடைய குடும்பத்திற்கு தேவையான நிம்மதியை கொடுப்பார், ஆண்டவர் எனக்கு தேவையான நல்ல உடல் சுகத்தை கொடுப்பார், ஆண்டவர் என்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய கலக்கத்தை போக்குவார், ஆண்டவர் என்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய குறையை போக்குவார், ஆண்டவர் எனக்கு குழந்தை வாக்கியத்தை கொடுப்பார், ஆண்டவர் என்னுடைய பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பினை கொடுப்பார், திருமண காரியத்தை நடத்தி காண்பிப்பார் என்கின்ற நம்பிக்கையோடு ஜெபிப்போம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவரால் முடியாத காரியம் என்று எதுவுமே இல்லை, எல்லாம் அவரால் முடியும். ஆகவே எனக்கு என்ன தேவை என்பதனை என் ஆண்டவர் அறிந்திருக்கிறார், கண்டிப்பாக அவர் செய்து காட்டுவார் என்கின்ற நம்பிக்கையோடு அனைவரும் முழந்தால் படியிட்டு மாண்புயர் கீதம் பாடி ஜெபிப்போம். மாண்புயர் யுவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்த யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக.
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உம் திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தொய்த்து உணர்ந்து மகள அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அருள் திரு தேவ தேவன் போற்றி.